ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் இஷ்டத்துக்கு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டாலும் எனக்குள்ளேயும் ஒரு பாரம்பரியமான பவித்ரா இருக்கா அப்படிங்கிறதுக்கு அப்பப்போ களி கூழ்லாம் சாப்பிடணும்னு தோணும். அப்படிப்பட்ட நாள் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு அண்ட் ராகி போட்டு அரைச்ச மாவில் களி செஞ்சிடலன்னு சொல்லிட்டு சால்ட்டு தண்ணி கொஞ்சம் கலந்து வச்சுட்டு இன்னொரு 1.5 கப் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பொறுமை தேவை. லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரமாக கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே நான் தலைக்கு நல்லா ஆயில் வச்சுட்டு வந்துட்டேன் ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி டீ காஃபிலாம் எதுவும் குடிக்காதனால இந்த சப்ஜா சீட்ஸு, கடல் பாசி அண்ட் வெல்லம் சேர்த்து அது ஒரு மடக்குன்னு அது ஒரு ட்ரிங்க் குடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா போய் நல்லா பார்த்தோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ராகி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா சூப்பராக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை அப்படியே கையோட பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கப்புறமா அந்த அகாரோலேருந்து என் தங்கச்சி புதுசாக அந்த வால்மனைசர் வாங்கி வச்சுருந்தேன். அதை வச்சு கொஞ்சம் நேரம் சேவி பார்த்துட்டு ஐயோ நம்மளோட களி ஆறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி தட்டில் வச்சுட்டு வேர்க்கடலை சட்னி அண்ட் மீன் குழம்போட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு.